ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா பாஸ்ட் 2 வீடியோ எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ப்ளஸ் 60+ சப்ஸ்கிரைபரும் கிடச்சிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து எனக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பவுண்ட்ஸ்க்கு நான் கோல்டு வாங்கியிருக்கேன். இது என்னோடய ஃப்ரெண்டு, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பி அவங்க ஒய்ஃப்க்கும் பிடிச்ச மாதிரி எனக்கு எடுத்தால் எப்படி எடுப்பேனோ ஸோ அதே மாதிரி தான் நான் அவங்களுக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்காக என்ன வாங்கினேன்னு சொல்லிடுறேன். ஒரு ஷார்ட் நெக்லஸ், ஒரு மிடில் ஹாரம், அப்புறம் ஒரு லாங் ஹாரம், ஒரு ஜிமிக்கி. ஸோ இதுதான் அவங்களுக்காக நான் வாங்கியிருக்கிறது. ஸோ அது என்னென்ன வெயிட்டு, எவ்வளோ ப்ரைஸு, இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நாம் ஷார்ட் நெக்லஸ் பார்த்துடலாம். அதோட டிசைன் எப்படி இருக்குது, ப்ரைஸ் என்ன இருக்குது, எல்லாமே இல்லை நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் நான் அவங்களுக்காக வாங்கின ஷார்ட் நெக்லஸ். அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஆன்டிக்கில் வாங்கிட்டாங்க, ஏன்னா என்கிட்ட அந்த கலெக்ஷன்ஸ் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு ஃபுல்லுமே நான் ஆன்டிக்கில் தான் எடுத்திருந்தேன். ஏன்னா நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஆன்டிக்கும் டிவைன் கலெக்ஷன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஒன்று போட்டாலே நமக்கு ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். இந்த நெக்லஸ் தான் அவங்களுக்காக நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணது. இது நல்லா நான் என்ன பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா எல்லாருமே இப்போ லாக்கரில் தான் வைக்கிறோம். அப்படிங்கிறப்போ ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் உடையாமல் இருக்கும். நம்ம ரொம்ப ஸ்டிஃபாக எடுத்தால் உடஞ்சிடும். ஸோ அது நான் ரொம்ப மைண்டில் வச்சுக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பென்டன்ட் டிசைன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மிடில் லக்ஷ்மி, அந்த 2 சைடில் இருக்கிற அந்த பொண்ணுங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டி குட்டி பால் ஹேங்கிங்ஸ் இதெல்லாம். டெம்பிள் கலெக்ஷன்லேயும் ஆன்டிக்லேயும் நம்ம போகிறப்போ கண்டிப்பாக நமக்கு ஸ்டோன்ஸ் இருக்கும். ஏன்னா ஸ்டோன்ஸ் இருந்தால் தான் அந்த டிசைன் நமக்கு எம்போஸ்டாக வெளியில் தெரியும். அதனால் ஸோ இந்த கலெக்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வீடியோ ஷேர் பண்ணுறப்போ அவங்களுக்குமே நான் அனுப்புனதில் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட வெயிட் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, டோட்டல் வெயிட் 25.78 கிராம்ஸ் இருந்தது. அப்ராக்சிமேட்டாக ரவுண்ட் ஆஃபாக சொல்லணுன்னா ஒரு 25 கிராம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதில் கோல்டோட வெயிட் 25 கிராம், ஸ்டோனோட வெயிட் 0.76 கிராம்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே மேக்கிங் சார்ஜ் என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20% மேக்கிங் சார்ஜ் போட்டிருந்தாங்க. இதோட கோல்டு ப்ரைஸ் அன்றைக்கி என்ன வந்ததுன்னா 6630, அதாவது 6630 ரியால் வந்தது. ஸ்டோனுக்கான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 91 ரியால் வந்தது. மேக்கிங் சார்ஜ், அதாவது மேக்கிங் சார்ஜோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1230 ரியால் வந்தது. டோட்டலாக இதோட அமௌண்ட் 7951 ரியால் வந்தது. வெயிட் 25 கிராம்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மிடில் ஹாரம். மிடில் ஹாரமும் நான் ஷார்ட் நெக்லஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து தான் நான் எடுத்தேன். ஸோ இதுலேயுமே பிங்க் ஸ்டோன்ஸ் இருந்தது. ப்ளஸ் அந்த டாலரில் பால் ஹேங்கிங்ஸ் வர மாதிரி தான் பார்த்து எடுத்தேன். ஸோ தட் போடுறப்போ அவங்களுக்கு ஃபுல்லாமே ஒரு செட் மாதிரி கம்ப்ளீட்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. இந்த இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இதில் வெயிட் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, டோட்டல் வெயிட் 29.20 கிராம்ஸ் வந்தது. கோல்டோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 27.900 கிராம்ஸ் இருந்துச்சு. ஸ்டோன் வெயிட் 1.42 கிராம்ஸ் இருந்துச்சு. இதோட மேக்கிங் சார்ஜும் 20% தான் போட்டிருந்தாங்க. எல்லாத்துக்கும் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமான ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8935 ரியால்ஸ் வந்தது. கோல்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 7393 ரியால்ஸ். நான் எல்லாமே ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்கிறேன். ஸ்டோனுக்கு பார்த்தீங்கன்னா 170 ரியால்ஸ் வந்தது. மேக்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1371 ரியால் வந்தது. ஸோ இதுவுமே ரொம்ப ப்ரெட்டியாக இருந்தது. அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த டிசைன். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஸ்டோன்ஸ் இருக்குது. பட் ஸ்டோன்ஸோட வெயிட்டை நீங்கள் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப கம்மியான வெயிட்டு தான். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம லாங் ஹாரம் டிசைன்ஸ் பார்த்துடலாம். லாங் ஹாரம் டிசைன் வித் ஜிமிக்கியும் சேர்த்தே வச்சுட்டேன். ஏன்னா தனியாக அதுக்குன்னு தனி பாக்ஸ்லாம் நான் வாங்கலை. ஸோ ஜிமிக்கி கலெக்ஷன் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம். லாங் ஹாரம் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலான வெயிட் 50.40 கிராம்ஸ் வந்தது.
இதோட கோல்டோட வெயிட் மட்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 48 கிராம்ஸ் வந்து வந்தது. இதை நான் எப்படியே செலக்ட் பண்ணியிருந்தேன்னா வரிக்காய் மாடலில் இருந்துச்சு, அது கூடவே லீஃப் மாடலும் இருக்கிற மாதிரி. இது வந்து கம்பேர் டு அந்த மிடில் ஹாரம் ஷார்ட் நெக்லஸை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருந்துச்சு. ஏன்னா இருந்ததுலேயே எனக்கும் அவங்களுக்கும் ஒத்து போய் பிடிச்ச டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பிடிச்சது. ஸோ இது பார்க்குறக்கும் நல்லா இருந்ததால் இதே செலக்ட் பண்ணியாச்சு. இந்த கோல்டுக்கான வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 48.850 கிராம்ஸ். ஸ்டோன் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1.190 கிராம்ஸ் வந்து வந்தது. இதுக்கு ப்ரைஸ் டோட்டல் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 15,489 ரியால்ஸ் வந்து வந்தது. ஸோ இதுதான் வந்து இந்த ஹாரம்கான டிசைன். இந்த டிசைன்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் செலக்ட் பண்ண டிசைன்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காக எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுக்கலை, ஏன்னா அவங்க என்னோடய சிஸ்டர் மாதிரி தான். ஸோ அதனால் எனக்கு எப்படி எடுப்பேனோ ஸோ அதே மாதிரி பார்த்து தான் அவங்களுக்கு நான் எடுத்திருந்தேன். அடுத்து ஜிமிக்கி, ஏன்னா ஜிமிக்கி வேண்டாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக ஜிமிக்கி தான் இங்கே கலெக்ஷன்ஸ்லேயே இருந்தது. ஸோ அதனால் அவங்க ஜிமிக்கியே எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னதால் பார்த்து எடுத்தாச்சு. ஸோ இந்த ஜிமிக்கி தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஹேங்கிங்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்து எடுத்திருந்தேன். அப்போ தான் மேட்சிங்காக இருக்கும் எல்லாத்துக்கும் போடுறப்போ அப்படின்ட்டு. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டல் வெயிட் வந்து 17.940 கிராம்ஸ் இருந்தது. டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்திங்கன்னா 5,622 ரியால்ஸ் வந்து வந்தது. ஸோ டோட்டலாக வந்து நான் வாங்கின கிராம்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.5 பவுன் வந்துடுச்சு. அதோட ப்ரைஸ் நான் எவ்வளோ டோட்டலாக பே பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,000 ரியால் கிட்ட வந்து பே பண்ணியிருந்தேன். எனக்கும் அவங்களுக்கும் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் வாங்கின கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மலபார் கோல்டில் மட்டும்தான் நான் கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் வேறு எந்த ஜுவல்லரிலையும் நான் வாங்கினதில்லை. மலபார் கோல்டில் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பார்த்தேன். பட் அதில் வந்து 11 பவுனுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 36,000 வந்துச்சு. இங்கே வந்து ரொம்ப எனக்கு அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது மேக்கிங் சார்ஜ். நானே இனிமேல் எடுக்கிறப்போ கொஞ்சம் ஒரு 2-3 கடைலாம் தேடி பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ என்ன கோல்டு பிளான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பவுன் இது வரைக்கும் சேர்த்துருக்கேன், இனி ஃப்யூச்சரில் எவ்வளோ சேர்க்கணும், எப்படி நான் வந்துட்டு அதுக்கு சேவிங்ஸ் மெத்தட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறேன் இப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துடுங்க. இது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். See you.